அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 17. மிகாய்லாவ்னாவுக்கு உதவி. கோமகன் சிரில் பெசுகாவை பார்ப்பதற்காக ஆனா மிகாய்லாவ்னா தனது மகனோடு புறப்பட்டு போன பின்பு கோமகள் ரெஸ்டோ வெகுநேரம் வரையில் தன் கண்களில் கைக்குட்டையை வைத்து கொண்டு தனியாக இருந்தாள். கடைசியாக மணியடித்தாள். வேலைக்காரி வருவதற்கு சில நிமிஷங்கள் ஆயின. அவள் வந்ததும் கோபத்தோடு அவளை பார்த்து, "உனக்கு என்ன வந்துவிட்டது என் அன்பே? எனக்கு வேலை செய்ய உனக்கு விருப்பமில்லையா? அப்படியானால் உனக்கு இன்னொரு இடம் பார்க்கிறேன்" என்றாள். தனது நண்பரின் இழப்பமான வறுமையையும் துக்கத்தையும் கண்டு கோமகள் கலங்கி போனாள். அதனால் அவளுடைய மனம் நிலைகுலைந்து போயிருந்தது. அம்மாதிரி மனநிலைமை ஏற்படும் போதெல்லாம் அவள் தனது வேலைக்காரியை என் அன்பே என்று அழைத்து மிகைப்படுத்திய மரியாதையுடன் பேசுவாள். "நான் ரொம்பவும் வருந்துகிறேனம்மா" என்றாள் வேலைக்காரி. "கோமகனை என்னிடம் வரச் சொல்லு." கோமகன் ஆடி அசைந்து கொண்டு வழக்கம் போல் குற்றமுள்ள தோற்றத்தோடு தமது மனைவியை பார்க்க வந்தார். "நல்லது சிறிய கோமகளே, என் அன்பே, மாதுரையுடன் புறாக்கறி நாம் உண்ணப் போகிறோம். இங்கு மாதுரை என்பது ஒரு வகையான ஒயின். என் கண்ணே, நான் அதை ருசி பார்த்தேன். இங்கு டாரஸ் என்பவன் விலைக்கு வாங்கப்பட்ட ஓர் அடிமை. 1000 ரூபில்கள் நான் கொடுத்தது வீணல்ல. அதற்கு அவன் பெருமதியானவன்" என்று கூறி அவர் தமது மனைவி பக்கத்தில் அமர்ந்தார். முழங்கைகளை முட்டுகளில் வைத்து கொண்டு தமது வெள்ளை தலைமுடியை கலைத்து கொண்டிருந்தார். "உன்னுடைய உத்தரவுகள் என்ன குஞ்சு கோமகளே?" "இதோ பாரும் எனது அன்பரே, இதென்ன அசட்டுத்தனம்" என்று சொல்லி அவள் அவருடைய உள் சட்டையை சுட்டி காட்டினாள். "அநேகமாய் புறாக்கரியாயிருக்கலாம்" என்று முறுவலோடு கூறினாள். "நல்லது, இங்கே பாரும் கோமகனே, எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும்." அவளுடைய முகம் சோகமாயிற்று. "ஓ குஞ்சு கோமகளே" என்று சொல்லி தமது பணப்பையை கோட்டிலிருந்து பரபரப்போடு வெளியே எடுக்க ஆரம்பித்தார். "எனக்கு ரொம்ப பணம் வேண்டும் கோமகனே, எனக்கு 500 ரூபில்கள் வேண்டும்" என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கைக்குட்டியை எடுத்து கணவனின் உள் சட்டையில் காட்டியதை துடைக்க ஆரம்பித்தாள். "ஆம், உடனே உடனே, ஏய் அங்கு யார் இருக்கிறார்கள்?" என்று தாம் கூப்பிட்டவுடன் ஓடி வருவார்கள் என்ற நிச்சயத்துடன் அழைப்பவர்கள் கூப்பிடுவதைப் போன்ற தொனியில் அழைத்தார். "டிமிட்ரியை என்னிடம் அனுப்பு." டிமிட்ரி ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். கோமகனின் வீட்டிலேயே வளர்ந்து இப்பொழுது அவருடைய காரியங்களை மேல் பார்த்து வருகிறார். அவர் மெதுவாக அறைக்குள் வந்தார். "எனக்கு வேண்டியது இதுதான் எனது அன்பான பேர் வழியே" என்று அங்கு வந்த அந்த மரியாதையுள்ள வாலிபரிடம் கூறினார். "கொண்டு வா." அவர் ஒரு வினாடி யோசித்துவிட்டு, "ஆம், 700 ரூபில்கள் கொண்டு வா." "ஆம், ஆனால் ஜாக்கிரதை, போன தடவை எனக்கு கொடுத்த மாதிரி கிழிந்த அழுக்கடைந்த நோட்டுகளை கொண்டு வராதே. சுத்தமான அழகிய நோட்டுகளாக கோமுகளுக்கு கொண்டு வந்து கொடு." "ஆம் ஆம் டிமிட்ரி, சுத்தமானவைகளாக தயவு செய்து கொண்டு வா" என்று கோமகள் சொன்னாள். "மேன்மை தங்கியவரே, எப்பொழுது அவற்றை கொண்டு வர வேண்டும்? மேலும் நான் சொல்லுவதற்கு உத்தரவளியுங்கள், விசனப்பட வேண்டாம்" என்று டிமிட்ரி சொல்லியதும் கோமகன் அழுத்தமாகவும் வேகமாகவும் பெருமூச்சு வாங்க ஆரம்பித்தார். அவருக்கு கோபம் வரப்போகிறது என்பதற்கு எப்பொழுதும் இது அடையாளம். இதை கண்டதும், "ஆயாசம் கொள்ள வேண்டாம், நான் மறந்துவிட்டேன், உடனே கொண்டு வரட்டுமா?" என்று டிமிட்ரி கேட்டார். "ஆமாம், அப்படியே செய், கொண்டு வா, கோமகளிடம் கொடுத்து விடு." "இந்த டிமிட்ரி எப்பேற்பட்ட பொக்கிஷம்" என்று அந்த இளைஞர் போன பின்பு புன்சிரிப்போடு கோமகன் கூறினார். "முடியாது என்ற விஷயமே இவனிடம் எப்பொழுதும் கிடையாது என்பதை நான் எப்பொழுதும் வெறுக்கிறேன். ஒவ்வொன்றும் சாத்தியமே." "ஆஹ் கோமகனே, பணம் கோமகனே, பணம். உலகத்தில் அது எவ்வளவு துக்கத்தை கொடுக்கிறது. ஆனால் எனக்கு இந்த பணம் ரொம்ப அவசியமாயிருக்கிறது" என்றாள் கோமகள். "எனது குஞ்சு கோமகளே,
நீ எப்பொழுதும் ஒரு பொல்லாத ஊதாரி என்று கோமகன் சொல்லி தமது மனைவியின் கையை முத்தமிட்டு தமது படிப்பறைக்கு திரும்பினார். கோமகன் பெசூகாவை பார்த்துவிட்டு ஆனா மிகாய்லாவ்னா திரும்பியதும் கோமகளின் சிறிய மேஜையில் ஒரு கைக்குட்டைக்கு அடியில் எல்லாம் சுத்தமான நோட்டுகளாக பணம் இருந்தது. கோமகளின் மனதை எதுவோ அலட்டி கொண்டிருப்பதை ஆனா மிகாய்லாவ்னா கவனித்தாள். நலமாய நண்பே என்று கோமகள் கேட்டாள். ஓ, என்ன பயங்கரமான நிலைமையில் அவர் இருக்கிறார். அவரை அடையாளமே தெரியவில்லை. அவ்வளவு அசௌக்கியமாய் இருக்கிறார். நான் சில வினாடிகள்தான் அங்கே இருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்னட்டி, கடவுளுக்காக நான் கொடுப்பதை மறுக்காதே என்று கோமகள் நாணத்தோடு ஆரம்பித்தபோது அந்த நாணம் அவளுடைய மெலிந்த கம்பீரமான வயதான முகத்தில் மிகுந்த அதிசயமாய் தோன்றியது. கைக்குட்டைக்கு கீழே இருந்த பணத்தை எடுத்தாள். அவளுடைய உத்தேசத்தை ஆனா மிகாய்லாவ்னா உடனே அறிந்து கொண்டாள். பொருத்தமான நேரத்தில் கோமகளை ஆலிங்கனம் செய்து கொள்ள அவள் குனிந்தாள். போரிஸின் உபகரணங்களுக்காக, போரிஸுக்காக என்னிடமிருந்து இதை பெற்றுக்கொள். ஆனா மிகாய்லாவ்னா அதற்குள்ளாக அவளை தழுவிக்கொண்டு அழுதாள். கோமகளும் அழுதாள். அவர்கள் அழுதார்கள். ஏனென்றால் அவர்கள் நண்பர்கள். அவர்கள் அன்புள்ளம் படைத்தவர்கள். குழந்தையிலிருந்தே நண்பர்களானவர்கள். இந்த கேவலமான பணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் இளமை முடிந்துவிட்டது. ஆனால் அவர்களுடைய கண்ணீர் அவர்கள் இருவருக்கும் இனிமையாயிருந்தது. அத்தியாயம் 17 நிறைவுற்றது.